கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. KGISL கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் முனைவர் அசோக் பக்தவத்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை கல்லூரி முதல்வர் முனைவர் ரத்தினமாலா வரவேற்று பேசினார். தொடர்ந்து கல்லூரி செயலர் முனைவர் வனிதா விழா துவக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்வர்கா அறக்கட்டளைய நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா, பேச்சாளர், எழுத்தாளர், கல்வியாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, சுமந்த் மல்ஹோத்ரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினர். முன்னதாக பேசிய ஸ்வர்ணலதா, தமது வாழ்க்கையில் பட்ட பல்வேறு துயரங்களில் இருந்து மீண்டு தற்போது சமூக பணியில் பல்வேறு விருதுகள் பெற்று தமது தன்னம்பிக்கையால் உயர்ந்து வந்ததை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா, கல்லூரி மாணவ மாணவிகளின் இந்த இளம் பருவம் வாழ்வின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முக்கியமான பருவம் என்றும் குறிப்பிட்டார். எனவே இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்வின் வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் என்றும் தெரிவித்தார். மதிப்பெண்கள் மட்டுமே தம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாது என்று கூறிய அவர், கல்லூரி காலத்தில் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் KGISL கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன், கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் வித்யா உட்பட முதலாம் ஆண்டு மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். So we have 4 daughters of our parents. Now I'm the second. So please
காரணம் இதற்குத்தான் காரணம் ஏன் தெரியுமா? இந்த 2 ஆண்டுகள் இந்த ஆண்டு சேர்த்து 3 ஆண்டுகள் இந்த வாழ்க்கையில் நடப்பதற்கு சில ரகசியங்கள் ஒரு விஷயம் நான் சொல்ல முடிகிறேன். அந்த டீச்சர் சொல்றேன், அசோக் சார் ரொம்ப சந்தோஷமா நான் விஷயத்தை சொல்றது. இது என்னுடைய ஆசிரியர் பொறுப்பெடுத்து எழுதினார். இந்த 25 ஆண்டுகளில் ரெக்கார்டாக நான் பேசுறது ஒரு பொண்ணு கூட பெய்யாமல் ஒரு பொண்ணு கூட பெய்யாமல் கிடையாது. நான் அவ்வளவு கவனமாக இருந்தேன். என் மாணவியில் அவ்வளவு கவனமாக இருந்தேன். ஆனால் இந்த 25 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியராக நான் புரிந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாணவிக்கும் பாடத்தை சொல்லி தர முடியாது. எப்படி படிப்பது என்று தான் சொல்கிறது. நீங்க எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரீங்க. பாடத்தை ஏன் தெரியுமா? எங்களுக்கு சார் இப்போ இருக்கிற நாங்கள் என்ன சேர்த்து சொல்லிட்டு முகமாக இந்த வாசல் எங்களுக்கு சார் உங்களுடைய சில வார்த்தைகள் சொல்கிறேன். அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொண்டு இந்த கல்லூரி வாழ்க்கையை கடந்து என்னுடைய தாயார் அம்மா 13 வயதில் என்று சொன்ன ஒரு விஷயம் அப்பொழுது புரியவில்லை. போக போக புரிந்தது சொன்ன உண்மையிலே எனக்கு புரிந்து உண்மையிலே நான் மேடையில் எழுதி கொண்டேன். 17 வயதிலும் நான் மேடையில் இருக்கிறேன். சாகரமாக அவர்களுடைய கலைஞர்களால் பேசுகிறேன். அதனால்தான் இந்த வயதில் இருக்க முடியும். உன்னுடைய வயதினால் மிக முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாய் என்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய சரியான வயது. சரி, அதை எப்படி கற்றுக்கொண்டேன்? 13 வயதில் என்னுடைய அம்மா எனக்கு சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். எனக்கு அதை எப்படி புரிஞ்சதோ நிறைய பேர் புரிய போகிறது தெரியாது. ஓஷோ சொல்வது போல் சொல்லால் என்னுடையது, புரிதல் உங்களுடையது. அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. என் சொற்களை நான் சொல்கிறேன். நீ எப்படி ஒரு ஊருக்கு போறான், நம்ம அம்மாவோட சொல்லுவோம். ஊருக்கு போறான், அவனுக்கு பசி நான் திருச்சியா கேட்கிறேன். என்ன கேட்குது? அம்மா சொல்லிச்சு, அவன் இன்னும் மரணம் கற்பதற்காகவும் அது எது நினைக்கிறதோ அவன் என்ன நினைச்சாலும் அவன் நான் அம்மா
எதற்கு நம்ம சொல்றேன், எதற்கு எஸ் சொல்றேன். இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் நான். அதனால சொல்றேன், நீ வாங்க மதிப்பெண்கள் மட்டும் அல்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது. நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரெடிட்ஸ், நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரெடிட்ஸும் உனக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அந்த கிரெடிட்ஸை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுவது. இவர்கள் கல்விக்கு வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக் கொள்வது நல்ல பயன்படுத்தும். ஆக்சுவலா நான் ஸ்பீக்கரா வரதுக்கு காரணம் என்னுடைய ஸ்கூல் என்னுடைய காலேஜ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இல்லைன்னா நான் இப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. என் கல்லூரி எனக்கு தந்தது. இப்படி சொல்றேன், இந்த கல்லூரியை பக்தவச்சலம் சார் அமைச்சர் அவருடைய மகன் நிர்வாகம் செய்கிறது. மற்றவர்கள் எல்லாம் இங்கே பணி செய்கிறார்கள். உண்மையா இந்த காலேஜ் யாருன்னா பக்தவச்சலம் சார் அந்த காலேஜ் கிடையாது. இந்த டீச்சர்ஸ் அந்த காலேஜ் கிடையாது. பக்தவச்சலம் சார் நம்ம அம்மா போகணும்னு சொல்றாரு. இது நான் பண்ண காலேஜ் இல்லை. I'll tell you a little bit about my career. Throughout my career, and even as a career coach, what I've noticed is that one major problem a lot of students face is employability. What does that mean? What we have seen is that due to market forces, due to industrial fluctuations, due to recession, or some other problems, sometimes you don't know, right? But even as per them, the percentage of employable just out there is quite less. One major reason for that is lack of employable skills. Right? Essentially, a lot of what we learn. Student